ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னடா பனங்காயோட உட்காந்துக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பனங்காயை வச்சு ஒரு சூப்பர் கூல்ட்ரிங்க் ஒன்று பண்ண போகிறோம். இது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் நொங்கு பால். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு டம்ளர் பால், அது குடும்பத்தினர் எத்தனை பேர் இருக்காங்களோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நன்னாரி சிரப், நம்ம லோக்கலில் கிடைக்கிற நன்னாரி சிரப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிடைச்ச அந்த காதரியா சிரப்பத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம மெயின் இன்க்ரீடியன்ஸான இந்த நொங்கு நீங்கள் முழுசாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இந்த பனங்காய் தான் நமக்கு ஒரு இதை வச்சு ஜூஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நிறைய பேர் நொங்காவும் சாப்பிட்ருப்பீங்க, பதனியாக குடிச்சிருப்பீங்க, கல்லாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ஒரு ஜூஸ் ஐட்டமாக சாப்பிட்ருக்க எனக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதை நம்ம எப்படி ஒரு அழகான ஜூஸ் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒன்றா அந்த பனங்காயை நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நல்ல கத்தி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டெமினா வேணுங்க. இல்லை நீங்கள் கடையில் வாங்கும் போதே கட் பண்ணி வாங்கிங்க. நாங்கள் சரி இப்படி தான் இருக்கும். நீங்கள் கட் பண்ணால் இந்த ஒவ்வொரு கண்ணையும் அப்படி அழகாக வந்துருச்சு பாருங்கள், 3 கண்ணு. இதை அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி நான் அப்படி ஓரமாக வச்சுக்கிறேன். இதுலேயே பாதி ஜூஸ் போயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க. ஒரு ஸ்பூனில் எடுத்து இதை கலெக்ட் பண்ணணும். இதில் தான் நம்ம ஜூஸே போட போகிறோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். சிரமத்தை பார்க்காம நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அழகான ஜூஸ், ஒரு டேஸ்டியான ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி உடச்சி எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடையிலேயே
கொஞ்சம் சின்ன நொங்காக, ரொம்ப பெருசாக வாங்கிடாமல் சின்னதாக வாங்கி சின்னதாக தருவாங்க. அதை கட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப பெருசு வாங்கிடாதீங்க. ரொம்ப பெருசு வாங்கினா அது ரொம்ப நம்மளோட இந்த ஜூஸ் ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ஊறுறதுக்கு ரொம்ப லேட்டாகும். ரொம்ப நரிச்சுன்னு ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் விரும்ப மாட்டாங்க சில பேர். இப்போ நம்ம உடச்சி இருக்கிற அந்த நொங்கு பகுதியை ஸ்பூனை பின்னாடி திருப்பிட்டு அப்படி உள்ளே அப்படி லேசாக அப்படி கார்னர் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். அவ்வளோதாங்க. இது சின்ன நொங்காக இருந்ததுன்னா அப்படியே நமக்கு இலை நொங்கு நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நமக்கு அது ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி. இதே கல் நொங்கா, பெரிய நொங்குனா கல் நொங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அதை எடுத்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் டேஸ்ட் எல்லாமே அதே தான். அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இந்த சின்ன நொங்கில் தான் உண்டு. அதனால தான் உங்களுக்கு நான் அந்த திரும்பி நான் அதை சொல்கிறதுக்கு காரணம். இந்த பனை மரத்துலையே ஒரு கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில். அது ஒரு தமிழ்நாட்டோட மரம். அதில் எல்லா பாகங்களுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகிற ஒரு பாகம் தாங்க. அதில் இருந்து கிடைக்காத பொருளே இல்லை. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதுலேருந்து தயார் பண்ணுறாங்க. ஈவன் சுகரில் இருந்து பாய் ஓலையிலேருந்து எல்லாமே நம்ம பணம் வந்து எல்லாத்தையும் கொடுக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மெல்ல மெல்ல அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த பனை தொழில். அதெல்லாம் நம்ம மீட் எடுக்கணும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி இந்த ஜூஸை எப்போ பார்த்தாலும் நீங்கள் செஞ்சு தான் சாப்பிடுவீங்க. பழம் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்க இந்த ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா ஜூஸை விடவே மாட்டாங்க. பாருங்கள், ஒரு 3 5 நொங்குல நமக்கு ஒரு பவுல் நிறைய கிடைக்கிது பாருங்கள். இந்த வெள்ளை பகுதி வந்து கொஞ்சம் துவப்பாக இருக்குங்க. அந்த துவப்பு உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அந்த துவப்பு சில பேர்த்துக்கு பிடிக்காது. பட் நம்ம இப்போ செய்ய போகிற ஜூஸில் இந்த துவப்பு தன்மைலாம் நீங்கி இதுவும் ஸ்வீட்னஸாக மாறிடும். எங்கள் வீட்டில் அது அடிக்கடி செய்வோம். இங்கே எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் பனங்காய் வாங்காமல் வர்றதில்லை. வாங்கிட்டு வரும்போதெல்லாம் ஜூஸ் போட்டு என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஜூஸு சார் குடிச்சிட்டே இருந்தால் கொடுத்துட்டு இருந்தால் குடிச்சிட்டே இருப்பார். அவ்வளோதாங்க. எவ்வளோக்கு நமக்கு பவுல் நிறைய கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த பீசஸ் எல்லாம் நல்லா ஒரு பெரிய அந்த கத்தியை வச்சு எல்லாத்தையும் பீசஸாக வெட்டிக்கோங்க. இதில் நம்ம நன்னாரி சிரப் ஊற்றிக்கிறோம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் நன்னாரி சிரப். நீங்கள் உங்கள் இதில் கிடைக்கிற லோக்கல் நன்னாரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா, அந்த இது எல்லாம் ஃபுல்லாக உள்ளே இமர்ஜ் ஆகிற அளவுக்கு ஊற்றணும் சிரப்பை.
அப்போ தான் நல்லா நமக்கு அந்த சுகர் சிரப் உள்ளே போயிட்டு ஒரு நல்ல பிளெண்டு கிடைக்கும். அந்த சுகர் சிரப் பத்தாமல் போச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான பின்குறிப்பு, சுகர் பேஷண்ட்ஸ்ட்டு இதை கொடுத்துடாதீங்க. குடிச்சு பார்த்தாங்கன்னா திரும்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 1 கப் ஆஃப் மில்க் ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். காய்ச்சி வடிகட்டின பால், பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை உடனே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த வெள்ளையாக அந்த ஒரு சின்ன லேயர் வரும், அது துவப்பாக இருக்கும்னு. அந்த துவப்பாக இருக்க லேயர் வந்து அந்த சுகர் சிரப்பில் ஊறிடுச்சுன்னா அதுவும் அப்படியே கடித்து சாப்பிட நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால தான் அந்த 1 ஹவர் நான் சொல்கிறேன். மினிமம் ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்க. ஆனால் காலையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈவினிங்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுருங்க. நான் இப்போ இது சில்ட்ரேயில் வைக்க போகிறேன். ஒரு 1 ஹவர் கூல் பண்ண போகிறேன். இப்போ 1 ஹவர் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பர்ஃபெக்டாக பிளெண்டாக இருக்குங்க. அழகு சில்லுனஸ். இந்த துவப்பு கொஞ்சம் கூட தெரியல. இந்த நன்னாரி சிரப் ஃப்ளேவர் பாலோட சேர்ந்து அப்படியே அவ்வளோ ஃப்ளேவர்ஸாக இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட டைம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க சில்லுன்ற மில்கை ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம். அது இன்ஸ்டண்ட்டாக சில்லுன்னு இருக்கனால உங்களுக்கு உடனே அந்த ஜூஸ் ப்ரிப்பேர் ஆகிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நொங்கு நமக்கு உடம்பு ஸ்ட்ரென்த்து, அதையும் சொல்லி அவங்களுக்கு கொடுங்க. அது இந்த பனங்காயை பற்றி, இந்த பனம்பழத்தை பற்றி, இந்த பனை மரத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.